யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட் மேட்ச் தான். சாரி, இந்த ஒரு மேட்ச் கிடையாது, இந்த ஒரு 2 மேட்ச். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வழக்கமாக பார்க்குற சோலோ ஸ்குவாடு கிடையாது. ஓகேங்களா? இது இல்லை என்ன அப்படி கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்குள்ளே ஒரு போட்டி, ஒரு சேலஞ்சுனே சொல்லலாம். ஒரே இடத்துல இறங்கி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி பண்ணியிருக்கிறோம். பீக்கில் ஒரு வாட்டி, அப்புறம் கலாகரி மேப்பில் பே ஃப்ரெண்டில் ஒரு வாட்டி, ஒரே வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிறோம். பீக்கில் ஒரே அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இறங்கி சோலோ ஸ்குவாடு எத்தனை வாட்டி தான் நம்ம எடுத்து போகிறது, ஒரே இடத்துல இறங்கி நம்மளால எத்தனை கில்லு அடிக்க முடியுது அதை எடுத்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா போகிறது மாதிரி ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் அந்த வீடியோக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவீங்க. ஏன்னா அட்டகாசமாக இருக்கு இந்த ஒரு வீடியோ. எதுக்கு நம்ம பில்டப் விட்டுக்கிட்டே சரி விடுங்க மக்களே, வழக்கம் போல் நம்ம வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் விட்றது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு P90 பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இது முத நாள் நம்ம இப்போ காலைல விளாண்ட மேட்ச் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் விளாண்டதுனால எல்லாத்துக்கும் கன் ஸ்கின்லாம் ஆஃப் பண்ணோம். இது ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திரும்பி விளாடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே எல்லாத்துக்கும் ஸ்கின் எக்யூப் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பட் இது ஒன்று மட்டும் எக்யூப் ஆகலை. இருந்தாலும் நான் வந்து ஸ்கின் இருக்குன்னு நினச்சிட்டு தான் அடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சு இதுக்கு வந்து ஸ்கின் இல்லைன்ட்டு. ஸ்கின் இல்லாமலே P90 இப்படி அடிக்குதாடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் இல்லைலாம் வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி P90, பைசனு, தாம்சன் இது மாதிரி SMJ கன் இதை எடுத்து தரமாக ஆடலாம். ஸோ MP பாட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராக் அடிச்சு ஹெட் அடிச்சா மட்டும் தான் உண்டு. அழுத்தி பிடிச்சாலாம் 4th row லிஸ்ட்லாம் போட்டுருந்தாங்கன்னா நம்ம 2 வாட்டி ரீலோட் பண்ணி அடிச்சா தான் அவன் சாவான். அப்போ கூட சாகிறது வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தரமாக இருந்துச்சு இந்த ஒரு இடத்துல ஒரு சம்பவம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசாமல் P90 வச்சிருக்கலாமே அப்படிங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ வாய் அப்படி P90 வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னா தாம்சன்லாம் குறை சொல்ல மாட்டேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும், அது வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிச்சுட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கிட்ட நடுப்பார பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. மதுரையில் தெப்ப குளம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோயில் மாதிரி அந்த ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கல, நம்ம தான் அடிக்கிறோம். சரி, ஓகே, இது வந்து ஒரு காமெடி மேட்ச்லாம் கிடையாதுங்க, சீரியஸான மேட்ச் தான். நம்ம சிரிச்சுக்கிட்டு அப்படியே காமெடியாக கொண்டு போயிட வேண்டாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறதா, இந்த ஒரு M10 தாங்க. இந்த ஒரு M10 தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் தேவையில்லாமல் எடுத்துவிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக செட்டிங்காக AR மேகசினு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 சிப்பு ஆமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஸோ இந்த பக்கத்துலேருந்து நம்மளை சுற்றி போய் அவங்களை அடிக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே ஒரு 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் நினச்சிக்கிட்டு நான் ரீல் அங்கே பாருங்க ட்ராக் அடிக்கிறேன் முடியல. அதாவது டெய்லி விளாட்ணும், எப்போயாவது விளாண்டா அப்படி தான் நம்மளுக்கு டச் விட்டு போயிடுச்சு. ஸோ வந்து இதை நான் வழக்கமாக புலம்புறதா அதை கண்டுக்காதீங்க. M10 அதாவது ரொம்ப வருத்தப்பட்டது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு முன்ன மாதிரி ஆட வரலங்கிறத விட M10ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்பவே கை தேர்ந்திருந்தோம். நம்ம எதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தோமோ அழுத்தி பிடியோ ஒன் டாப்லாம் வராது. அது எப்படி அடித்தாலும் சரி, ட்ராக் அடிச்சு ஹெட் அடித்தாலும் சரி, M10 கிடச்சிச்சினாலே எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எய்த்தாப்பில் ஒரு ஸ்குவாடே ஓடி வந்தாலும் சரி. பட் இப்போ M10 வச்சுட்டு ரொம்ப சொதப்புறேன். அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா M10ஓட பவரையும் குறைச்சிட்டாங்க. ரொம்ப ரீகால் ஆகுது. இனிமே வந்து அவன் 4th row லிஸ்ட்லாம் போட்டுனானா அவ்வளோதான். நம்ம அவன் நிற்க வச்சு 6 புல்லட்டே அவன் மேலே இறக்குனா மட்டும் தான் சாவான். சரி, இப்போ அந்த பக்கம் கீழே இருந்தாங்களே அவங்க அடிக்க போகலாம் அப்படின்னு நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கீழே எவனுமே இழுக்கிற மாதிரி எனக்கு தெரில. சரிங்களா? அதனால அவங்க ஓடி வந்திருக்கணும், இல்லைனா அந்த பக்கம் போயிருக்கணும். சரி, அந்த பக்கம் போயிருக்காங்களான்னு பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் நின்றுட்டு தான் இருக்காங்க. அதாவது ரிவ்யூ பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பேச்சு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் தான் இருக்குது, எனக்கே தெரியுது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுச்சு, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிவ்யூ பண்ணி விட்டான். நான் ஜிப்லைன் பிடிச்சி போகலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவனே ரிவ்யூ பண்ணி விட்டான். சரி, நம்ம இங்கே இறங்கும் போதே அடிச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக வரான்னு பார்த்தா அங்கிட்டு போயிட்டான். என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, இறங்கும் போதே அழுத்து பிடிச்சி நினச்சேன், டவுன் ஆக்கிட்டேன். என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா நம்மள பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சோழியை முடிச்சு விட்டான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு. எத்தனை கிலோ எடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. இருங்க, வந்தால் தான் தெரியும். ஸோ இருங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க மக்களே. இந்த ஷோங்கிற வார்த்தையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 6 கிலோ எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஒரு வெறியான மேட்ச்னே சொல்லலாம். அந்த வெறி ஸ்டோரியெல்லாம் நீ சொல்லாத, நாங்கள் அவளே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு 40 செகண்ட் தான், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஒரு ஆப்போட பேர் வின்சோ. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை தொட்டனே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ள போயிடும். டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு OTP சென்ட் பண்ணி உள்ளே வந்துருங்க. எதுக்கு நாங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக
மணி ஏர்ன் பண்ணணும், இல்லை வந்து அந்த மணியை வச்சு நீங்கள் டைமண்ட் டாப் அப் பண்ணணும் ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்க. இதில் ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் உள்ள எந்த கேம் வேணாலும் விளாட்லாம். சரிங்களா, சும்மா விளாட்றனாலும் விளாட்லாம், இல்லை 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அப்படி என்ட்ரி கட்டி விளாட்றனாலும் விளாட்லாம். ஸோ 1vs1 மாதிரி தான். சரிங்களா, நீங்கள் அப்படி விளாட்லாம், இல்லை குரூப்பாக போயிட்டு நான் ஒரு ஆள் 10 பேர் மாதிரி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்படி விளாண்டாலும் சரி, எப்படி விளாண்டாலுமே சரி நீங்கள் மணி வின் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேமில் திறமை இருக்குதோ அதில் மட்டும் விளாடுங்க. அப்படி இல்லை ப்ரோ அதெல்லாம் செட் ஆகும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி கூட, இப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ரெஃபர் பண்ணி கூட இந்த லிங்க்கை, இந்த வின்சோ லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாவில் அதிலே ரெஃபரண்ட் ஏன்னு இருக்கும். ஆப்புக்குள்ளே போனோன்னே ஸோ லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு 80 ரூபா தர்றாங்க, உங்களுக்கு எவ்வளோ தர்றாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. சரிங்களா, கமெண்ட் செக்ஷனில் தான் லிங்கையும் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிங்க, இல்லைனா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளே பார்க்க வந்துருங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும். எத்தனை கிலோ எடுத்தேன், 2 கிலோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா 3 கிலோ. ஸோ இந்த ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து ஒரு 3-4 வாட்டி சாவார்னு நினைக்கிறேன். நந்தா கார்த்தின்னு நினைக்கிறேன். ஆமாம், போன டைம் ரீஜனில் இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெக்கில் நம்ம கிங்கையில் பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்தி வில்லன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் தான் சொன்னான் ரீஜன் பிளேயர்னா அப்படின்னு. சரி ஓகே, யாராக இருந்தாருன்னா இந்த இடம் அவர் கிராண்டில் இருக்காரா இல்லை ரீஜனில் இருக்கா அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம சோலோ ஸ்குவாட் வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ யார் எதிராக வந்தாலும் நம்ம அடிச்சு தான் ஆகணும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க பார்க்கட்டும், நம்ம கடமை நம்ம பார்ப்போம். நம்ம கடமை என்ன, கில் அடித்து பூயா அடிக்கிற வேலை. சரிங்களா, எவ்வளோ கில்ல பூயா அடிக்கிறோமோ முடிஞ்ச வரைக்கும் சோலோ ஸ்குவாட்ல எவ்வளோ கில் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கில் அடிக்கணும். அவங்களோட கடமை என்ன, ஒன்று நார்மலாக அட்டாக் ஆட வந்திருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் வந்திருப்பாங்க. ஸோ அதில் எதனா ஒன்று பண்ணிட்டு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 4வது கில்லு இவர் தான் நினைக்கிறேன், நந்தா கார்த்தி. இதோட பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட எத்தனை வாட்டி, 2 வாட்டி செத்துருக்காரா 3 வாட்டி செத்துருக்காரான்னு தெரில. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இவர் தான் கொஞ்சம் நம்மளுக்கு டேஞ்சரஸாக இருக்காரு. ஸோ இவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துருவார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, அந்த இடத்துல நான் ஏன் வால் போட்டேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒருத்தன் அப்படி இப்படி நின்றுக்கிட்டு நம்மளை அடிக்க பார்க்கலாம். நெடிக்கிட்டு போட்டிருக்க நேரத்தில் தான் அந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நம்ம திரும்பி பார்க்கணுங்க. 4 பக்கம் நம்மளுக்கு கண்ணு இருக்கோ இல்லையோ, ஆனால் 4 பக்கமும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். செவ்வூர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி மட்டும் பார்த்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து எனிமி வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அந்த பக்கத்துலேருந்து தான் நான் அதிகமாக பார்த்துட்டு நிற்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதோட கார்த்தி 4வது வாட்டி நினைக்கிறேன். தமிழ் பிளேயரே என்னை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பேர் தமிழ் பிளேயர் தான், இவன் அடிச்சாவும் நினைக்கிறேன் வந்துட்டு இருக்காரா நான் தெரியல. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் விளாண்டுட்டு இருக்கும்போது நான் ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு பிளேயர் தான் அடி வாங்குறான்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட லூட்டை தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் லூட்டே காணும், சரி புதுசாக இறங்கி வராங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸை கூட நான் கவனிக்கல. சரிங்களா, ஸோ ஒரே பிளேயர் தான் நம்மளை வந்து தேடி அடிக்க வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா சென்சாரை போடுவாங்க. இல்லை ஒரு தடவை தான் சென்சாரை போடுறேன், திரும்பிலாம் போடல. ஸோ சென்சாரை போகிறதுல ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத நான் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு, உண்மையாகவே இன்னைக்கு தான் தெரிஞ்சு. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, நீங்கள் தெரில அப்படின்னா தெரிஞ்சுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சென்சாரை போட்டேன் இல்லைங்களா, அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹெச்பி ஃபுல்லாக இருக்குது. எனிமி என்னை வந்து அடித்து ஹெச்பி குறைப்பான். சரிங்களா, ஸோ குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எது ஹெச்பி பார்த்தீங்கன்னா தன்னால் ஏறுது. அதுவும் பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சதுக்கப்புறம் நம்ம அது சோட்டா கேரக்டர் அது 40 ஹெச்பி ஏற்றி விடுது. இப்போ பாருங்கள், தன்னால் அவன் அடிக்கடிக்க ஏறும் பாருங்க. ஸோ ஏறுதுங்களா ஹெச்பி. அடுத்து அவன் அடிச்சதுக்கப்புறம் சோட்டா ஹெச்பி பார்த்தீங்கன்னா வந்து அது ஏற்றி விட்டுருச்சு. திரும்பவும் டவுன் அடிச்சோன்னா கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஃபுல்லாகிடுச்சு. நானும் மெடிக்கிட்டு போட ட்ரை பண்ணுறேன், என்னடா மெடிக்கிட்டு போட முடியல அப்படின்ட்டு சென்சார் ஏதோ போட்டு ஸ்ட்ரீக்குன்னு போட்டு 200 காயின் ஏறுனுச்சு. அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பியும் ஏறுதுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் அவங்க. ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லைடா, பழைய மாதிரி கொண்டு வாங்கடா ஃப்ரீ ஃபயரை. நாங்களாடா அதெல்லாம் கேட்டோம், பழைய மாதிரி கொண்டு வந்து பாருங்கடா, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி ஓல்டு பிளேஸ்லாம் விளாட்றாங்க அப்படின்னு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, எல்லார்ட்டையும் கொடுத்த என்கிட்டையும் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த ஓல்டு காஸ்டியூம் அந்த பர்சனல் டிசைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்க மட்டும் பண்ணி பாருங்க, எல்லாரும் வந்துருவாங்க ஓல்டு பிளேயர்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை எடுத்தவங்க ஆரம்பத்தில் கோவப்பட்டாலும் திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் எலிட்டு செகண்ட் எலிட்டு அந்த ஓல்டு காஸ்டியூம் மேலே திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து கண்டிப்பாக திரும்பி நடக்கும். ஆனால் இது பண்ணுறாங்களோ இல்லையோ, பழையபடி ஃப்ரீ ஃபயரை கொண்டு வந்தால் மட்டும் போதுங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் மிஸ் நம்ம சிங்கிள் ப்ளோ டச் சொல்லி முடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட நந்தா கார்த்தி டீம் தான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபனரில் இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரம் இருக்கு, ரெஃபனரி சுற்றி இன்னும் முடியலை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை கிலோ எடுத்துருக்கோன்னு எனக்கே தெரியலையே, பார்த்தா தான் தெரியும், மேட்ச் முடிஞ்சோன்னா தான் தெரியும். இதுக்கு மேலே அந்த இடத்துல எவனும் இருக்க மாட்டான்னு நினச்சிட்டா நான் வந்து திரும்பி வேற இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரெஃபனரி நம்மளை தாண்ட விட மாட்டாங்க. நான் இந்த இடத்துல லூட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துடும் அது பிள்ளைல இறங்கி. அது யாருன்னு தெரில, நல்ல ஒரு அடி, ஜஸ்ட் மிஸ், அவ்வளோதான், டவுனு முடிஞ்சிருச்சு.
என்ன ப்ரோ நீயே வந்து நான் வேணும்லாம் அவனை வந்து எப்படி சொல்ற இன்சல்ட் பண்ணலாம் நினைக்கல ப்ரோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது யாராக இருந்தாலுமே ஆப்போசிட்ல இப்படி தான் நான் பேசியானேன். என்னடா ஒருத்தன் வேற ஒரு இனிமே வந்து அடி வாங்கிட்டா கூட நான் அப்படி தான் சொல்லுவேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்க என்னடா இவனே வந்து அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்திக்காரன் அந்த தமிழ் பிளேயர் ஆகனால தான் ஒரு மரியாதை. அந்த கள்ளிச்செடி பின்னாடி ஒருத்தன் நின்னா லான்ச்சர் ஃபர்ஸ்ட் புல்லட் மிஸ் ஆயிடுச்சு, செகண்ட் புல்லட்டை கரெக்டாக தான் போட்டேன். சிங்கிள் ஒரு துளி கூட டேமேஜ் கூட போல. 2 பேர் நான் பார்த்துட்டேன், அந்த ஸ்கேனர்லேயே பார்த்துட்டேன். சரி அவங்களை இங்கிட்டு போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் இனிமையாக தான் இருந்திருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அடிச்சு கில்ல எடுத்துட்டேன். ஸோ இதில் என்ன அப்படி ஒரு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தாங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே விளாண்டுட்டு இருந்தேன். அதாவது நம்மளுக்கு இந்த வால் குளோவால்னால நான் நிறைய டைம் செத்து போயிருக்கிறேன். ஸோ கன் சொதப்பலை விட நம்மளுக்கு இந்த குளோவால் சொதப்பல் தான் எனக்கு அதிகமாகவே இருந்திருக்குது. ஸோ லூட் எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெருசாக டேமேஜ்லாம் கொடுக்கல, நம்மள்ட்ட 4th லெவல் வெஸ்ட் இருக்குது. சரி நம்ம போயிட்டு ஜன்னல் என்ன சும்மா ஸ்கோப் போட்டு பார்ப்போம், எவனா இருந்தால் சும்மா அப்படியே ஒரு ட்ராக் அடிச்சுடணும்னு செத்துறான்னு நினச்சேன். ஆனால் ஒரு துளி ஏன்னா இனிமே அங்கே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்தோன்னே ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட போட்டு கொஞ்சம் சாவகாசமாக போயிட்டு லூட் எடுக்கலான்னு போனால் இனிமே ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பவரை போட்டு ஒருத்தன் சாண்டினா பவர் இருக்கு பாருங்க, வால் போடுறேன் விழுவே இல்லை. அடப்போங்கடா, வழக்கம் போல் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து சொதப்பி விட்டுருச்சுங்க. ஸோ சோலி முடிஞ்சு அவ்வளோதான் இதோட. ஸோ 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சில் 6 கிலோ எடுத்தோம். இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 9 கிலோ எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டே சந்திக்கலாம். பை காஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.